வணக்கம். திமுக கடந்த இந்த ஆட்சிக்கு முன்னாடி 10 வருஷம் தொடர் தோல்வியை தான் சந்திச்சது. கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போதே நான் அவர்கள் செய்த வாஸ்து பிழையினால கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போது இருக்க மாட்டார்னு சொல்லியிருந்தேன். அதுபோல ஆட்சி இழந்துதான் அவர் இருந்தார். அதன் பிறகு 10 வருஷமா கடந்த 10 வருஷமா தோல்வியை தான் சந்திப்பாங்க, அதுக்கு காரணம் இருக்கு அப்படின்றத நான் தெரியப்படுத்திட்டே வந்தேன். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பும் துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய தெய்வ நம்பிக்கையும் அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற தூண்டுதல் ஏற்பட்டது. அதுல என்ன செஞ்சா அவர்கள் ஸ்டாலின் பதவிக்கு வருவார் அப்படின்றத நான் லோட்டஸ் செய்தி சேனல் மூலமா தெரியப்படுத்தியிருந்தேன். அதாவது கடந்த 10 வருடமா நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்படுவார், ஆனா ஆட்சிக்கு வர முடியாது. ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற கட்டாயம் எப்போது ஏற்படும்னா அவர் ஜாதகத்தில் உள்ள ராசியில 50% தான் இருக்கு, அவருடைய அம்சத்துல 100% அடங்கி இருக்கு. அப்போ அவருடைய கலைஞருடைய வம்சம் வந்தால் ஸ்டாலின் முதல்வர் ஆவார் அப்படின்றத நான் செய்தி சேனல் மூலமா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். அதே நேரம் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதேவும் நான் சொல்லியிருந்தேன், அவங்க செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் செய்யாட்டி கலைஞரையா தோற்றுருவாரு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு செல்வி செல்வம் மேடம் அவர்கள்கிட்ட திருவாரூர்லே நான் எழுதி அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன், என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஒருத்தங்களை நியமிச்சாங்க. அவங்க நியமிக்கப்பட்டவர்கள் 2-3 விசாரணையோட விட்டுட்டாங்க. அப்போ கலைஞர் தோற்றதுக்கு பிறகு கனிமொழி அவர்கள் 2G வழக்குல கைதானார்கள். அந்த 2G வழக்கு வாஜ்பாய் பீரியட்லேயே முடிந்து போனது, 60,000 கோடியில முடிந்து போனது. ஆனா இப்ப 1,76,000 கோடியில அது பாதிக்கப்பட்டது. அப்ப கலைஞர் தோற்று போயிட்டார். விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவராக வந்தார். அப்போ கலைஞர் 6 மாசமா போராடியும் கனிமொழி அவர்களை விடுதலையாக்க முடியல. அதன் பிறகு செல்வி செல்வம் மேடம், தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேடம், காந்திமதி அழகின் மேடம், இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னும் சில பெண்கள் சேர்ந்து நான் சொன்ன காலகஸ்தியில கலைஞருக்கும் கனிமொழி மேடத்துக்கும் பரிகாரம் செஞ்சாங்க. அதற்கு பிறகு 15வது நாள் அவங்க விடுதலை ஆனாங்க. அந்த பரிகாரத்தை முன்னாடியே செஞ்சிருந்தா அந்த எலெக்ஷன்ல கலைஞரோட நிலைமையே மாறி இருக்கும். ஏன்னா கலைஞர் மரணத்துக்கு முன்னாடி நடத்திய ஆட்சி மக்களுக்கு கொஞ்சம் நன்மையை கொடுத்தது, நானே அந்த பேட்டியில சொல்லியிருந்தேன். ஆனாலும் இந்த செய்த தெய்வ வாஸ்து பிழை அவரை தோக்கடிச்சிருச்சு. சரி, அது போட்டும். ஸ்டாலின் அவர்கள் 10 வருஷமா முயற்சி பண்ணார். ஒரு இடைத்தேர்தலில் 22 தொகுதி இடைத்தேர்தலில் 13 தொகுதி ஜெயிச்சிருந்தா ஸ்டாலின் தான் முதல்வர். ஆனால் அந்த 13 தொகுதியில் கூட அவரால் ஜெயிக்க முடியல. அதன் பிறகு வம்சத்தை இறக்கணும்னு பேட்டி கொடுத்த ஒரே ஜோதிடர் நான் தான். அந்த வம்சம் யார்? உதயநிதி ஸ்டாலின், கலைஞருடைய அதே ஜாதக அடிப்படையில் இருந்தவர். அதை வச்சு தான் நான் சொன்னேன். அதனால அவர் அப்போ ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்ற சின்ன சின்ன படங்கள்ல அப்பதான் அவர் டெவலப் ஆகி வந்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் 2019 அதாவது 2018 டிசம்பர்ல என்னோட பேட்டி வெளியாக்கியிருந்தேன். 2019 பிப்ரவரியில் உதயநிதி ஸ்டாலின் அரசியலில் இறக்கி விடப்பட்டார். 2019 இறக்கி விடப்பட்ட பிறகு எல்லா தேர்தலிலும் வெற்றி. அப்போ சில முக்கியமானவங்ககிட்ட எல்லாம் நான் அதை பற்றி சொல்லியிருந்தவங்களாம் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, அது மாதிரியே அமைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் முதல்வராகிறதுக்கு அதுக்கு அவங்க என்ன செய்யணும், அதை இப்போதே செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனால் என்னையே அவமதித்தாங்க, அவமரியாதை செஞ்சாங்க. என்னை அவமரியாதை செய்யும் போது ஸ்டாலினுடைய ஆட்சி 8 மாதத்தை கடந்துட்டு இருந்தது. அடுத்த 9வது மாசத்திலேயே முதல் ஊழல் 500 கோடியில் ரேஷன் கடை ஊழல் அப்படின்னு ஏற்பட்டது.
அதுவே பெரிய அவமானமா முதல் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது. அதன் பிறகு அமைச்சர்கள் ஒருவருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்க கட்சிக்குள்ள இருக்க அமைச்சர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாங்க. சபரீசன் 30,000 கோடி ஊழல் பண்ணிட்டதா அவரை பத்தி பேச்சு வந்தது. அதன் பிறகு சீமான் திமுக கட்சியை எதிர்த்து மிக பலமாக பேச ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு அண்ணாமலை கட்சிக்குள்ள வந்தார். அவர் வந்தவுடனே திமுக ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியிட்டார். அதற்கு பிறகு கலைஞரின் 100ஆண்டு விழாவில் அவரை அவமதிக்கக்கூடிய ஒரு பாடல் எப்போதோ வெளியாகி மறக்கடிக்கப்பட்ட பாடல், அது மக்களுக்கே தெரியாது. அந்த பாடலை ஒளிபரப்பி கலைஞரின் 100ஆண்டு விழா நடந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஊழல்னு சொல்லி மிக ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையை திமுக ஆட்சி சந்திச்சுக்கிட்டு வந்தது. இப்போவும் திமுக ஆட்சி மக்கள்கிட்ட கொஞ்சம் பலவீனப்பட்டு ஒரு ஏதோ ஒரு கூட்டணி, நல்ல கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்ற பதட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக முன்னாடி என்ன சூழ்நிலையோ அதே சூழ்நிலை தான் இன்னைக்கும் இருக்கு. அப்போ அடுத்து இவர்கள் ஆட்சிக்கு வரணும்னா அதுக்கு என்ன செய்யணும், அதை இவங்க செய்யணும். அப்படி செய்தால் நிச்சயமா இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்றத இந்த காணொலி மூலமா திமுக தலைமைக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.